एवं कठोपनिषत् नेति சொன்னேன். नचिकेतश्चिदोऽग्निः अद्रव्ये प्राप्तवानस्मि नित्यं. திரவியத்தினால நித்தியத்தை அனித்தியமான திரவியத்தினால அத்ரவியமாக இருக்குன்னா பரமாத்மாவே, அவகதியினால் தெரிஞ்சிக்க வேண்டிய பரமாத்மாவே, நர வேண்டிய பரமாத்மாவே நித்தியத்தை அடைய முடியாது. நித்தியமானது என்ன இருக்குது? உணர்றது தான், உணர்ச்சி தான் நித்தியமானது. எப்போவும் கிடத்தை பார்த்தா இது கிடம், ஆடை பார்த்தா இது ஆடுன்னு இருக்கின்ற உணர்ச்சி, அந்த மாதிரி ஆடா இருந்தால் இது ஆடு ஜாதிச்சு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படி அத்ரவிய அதுக்கு கர்மஃபல அனித்தியதான்னு இருக்குன்னு சொன்னேன். என்ன கர்மம் செஞ்சாலும் அதுதான் பரீட்சை லோகான்னு இருக்குன்னு முண்டத்துக்கும் சொல்லியிருக்கு. நஜிகேதாக்கே தியாகி பிரசம்சா. நஜிகேதாவோட தியாகம் அதை பிரசம்சை பண்ணுறாங்க. காமசியாப்தியும் ஜெகத பிரதிஷ்டா. காமம் இருக்கின்ற என்ன இருக்குது? கிடைக்கணும் இருக்கின்றது ஜெகத்தில் இருக்குது. குரோதம் கிரதோர் அனந்தியம் அபயசிய பாரம். கிரதுனா யாக விசேஷம். அனந்தியம் அந்தமில்லை. அதுக்கு அபயம்னு இருக்கின்றது பரமானது, பயமற்றதுன்னு இருக்கின்றது. ஸ்தோம மகதுருகாயம் பிரதிஷ்டாம். சுதிக்கத்தக்கது இருக்கு? பிரதிஷ்டிதமானது. திருஷ்டுவா திருத்தியாதீரா. பார்த்துட்டு தெரிஞ்சுண்டு சாஸ்திர திருஷ்டியாக பார்த்துட்டு அர்த்தம், சஷ்ருஷ திருஷ்டியா அல்ல. धीरो नचिकेतो अस्त्राशीत. नचिकेत धीरना करना त्याग मुनि. हे नचिकेता, तूने बुद्धिमान होकर भोगों की समाप्ति अवधि बुद्धिमान नचिकेत என்ன பண்ண அனுபவம் இருக்கின்ற போகானுபவம் இருக்கின்றதுக்கு எனக்கு முடிவுண்டுன்னு தெரிஞ்சுன்றதுனால காமசியாப்தியும் ஜெகத பிரதிஷ்டா. காமன் இருக்கின்ற கிடைக்கிறதுக்கு முடிவு இருக்கு, ஆனால் அவகதின்னு இருக்கின்றது என்ன இருக்கு? அது சாட்சாத்காரம் இருக்கின்றது. அதுக்கு ஆதி அந்தம் இல்லை, மத்தியம் இல்லைன்னு இருக்கின்ற உணர்றதுன்னு இருக்கின்றதா தெரிஞ்சுண்டு கிரதோர் அனந்தியம் அபயசிய பாரா. அந்தமில்லை பாரமில்லைன்னு தெரிஞ்சுண்டு ஜெகத் பிரதிஷ்டா யஜ்ஞஃபலக்கே அனந்தத்து. யஜ்ஞஃபலத்தினோட அனந்தம்னா என்ன? அபயக்கிய மரியாதை, பயமற்றதனுடைய அளவு என்ன, மரியாதை என்ன அப்படின்னு இருக்கின்றது. ஸ்துத்யா அவர் மகதி அனிமாதி ஐஸ்வர்ய யுக்த விஸ்தீர்ண கதி ததா. அனிமா மகிமா கிருமாலிமா பிராப்தி பிராகமி சித்தம சித்தம் இருக்கின்ற விஸ்தாரமான கதியை தெரிஞ்சுண்டு ஸ்துத்யா அவர் மகதி अणिमादि ऐश्वर्य युक्त निर्णय गति तथा प्रतिष्ठा को देखकर निर्णय गति प्रतिष्ठा पातुंडे தைரியபூர்வக தியாகியா. அது இவ்வளோதான் பிரதிஷ்டா. காமன்னு சொன்னால் இவ்வளோ தான் கிடைக்கும். எவ்வளோ இடம் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி, சிட்டியினுடைய சென்றான முக்கியமான இடங்கள்லாம் நம்ம சொந்தமாக இருந்தாலும் சரி, உயிர்னு இருக்கிற வரைக்கும் தானே இதற்கு மதிப்பு. எவ்வளோ இருந்தாலும் தாதாரம் பிரசவம் சந்தி. கொடுக்குறவனே தான் மதிப்பான், கொடுக்கலன்னா அது அவந்துன்னு சொல்லுவான். அது என்ன இருக்குது? அது திருப்தியாக சொல்ல மாட்டான். இப்போ என்ன இருக்குது? கொடுத்தாலும் சரி இருந்தாலும் சரி நித்தியமாக இருக்குன்னான நான் யாருன்னு இருக்குன்னா அனைத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்குன்னா சொரூபம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வைராக்கியம் தான். அது உணர்ந்து தான் ஆகும். சாட்சாத்காரம் வந்தால் தான் அது வரும். காமசியாப்தியும் ஜெகத பிரதிஷ்டாம் கதோர் அனந்தியம் அபயசிய பாரா. அபயமானது பாரமானது தெரிஞ்சதுனால இந்த கர்மான்னு இருக்கின்றதுக்கு முடிவு என்னான்னு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, கர்மாவுக்கு முடிவு இல்லை, இதுதான் நித்தியமாக இருக்குது அப்படின்னு பல பேருக்கும் எண்ணம் இருக்குது. அவளுடைய ஆனால் என்ன இருக்குது? பூர்வ வாசனான்னு இருக்கின்றது. ஆத்மானுபவத்துக்கு யோகம்னு இருக்கின்றது இல்லை. என்ன இருக்குது? சுலபானுபாதி லௌகிய யோகம் தான் இருக்குது அவளுக்குன்னு அர்த்தம். தோமம் மகதரு காயம் பிரதிஷ்டாம். சுலபானுபாதி யோகம்னு சொன்னாலும் ஆத்ம யோகம் தான் அது. ஆனால் அது லௌகிகமாக இருக்குது, அதாவது அதுக்கு அந்தியம் உண்டு. ஆனால் என்ன யுக்த விஞ்ஞான யோகம் இருக்கு, சர்வதாபானம் இருக்கின்றது. அதுக்கு அதெல்லாம் பக்கத்துக்கு கூட நிற்க முடியாதுன்னு அர்த்தம். அது தார்க்கியா சொன்னது. எது? யோகோ திவித பிரவக்த யுக்த விஞ்ஞானம் யுக்தசு சர்வதாபானம். யுக்தனுக்கு எல்லாமே தெரியும். இருக்கிற நிலையில் எல்லாமே தெரிஞ்சுக்கூட நிலைமையில் இருந்தாவா எதை ஆசைப்படுவா? அழிகிற பொருளை வேணும்னு வச்சுப்பானா? சோமகதுர்காயம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருத்தியாதீரோ நச்சிகேதோ அஸ்திரா.
ധീരനാണ് നചികേതസനെ ത്യാഗം பண்ண. ധീരതാന്ന് இருக்கின்றது விகார ஹேதுக்களில் சதிவிக்கிரந்த விகார ஹேதுக்களில் என்ன இருக்கு விற்கப்படலை. ஆனால் அது தீரன்னு சொன்னேன் காளிதாசன். இங்கே என்ன இருக்கு, நித்தியமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சவன் தீரன்னு சொல்கிறார். இது அனித்தியமாக இருக்குந்தானா, சம்சாரமாக இருக்குந்தானா, ராகத்வேஷாதிகளில் முழுகாமல் இருக்கிறவன். சம்சாரம்னா இந்த ராகத்வேஷாதிகளால் பேத புத்தினா இருக்கின்றது. அசம்சாரம் இருக்கின்றது என்ன இருக்குது, ஆத்மாவகதினா செல்ஃப் ரியலைசேஷனால் இருக்கக்கூடியனான அந்த தீரதான்னு இருக்கின்றது, ஆத்தகாமதான்னு இருக்கின்றது. பொறும்னு இருக்கின்றது, வருதுன்னு இருக்கின்றது புராணம். பொறும் என்ற மனமே பொன்னானதுன்னா அதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் நம்ம அபிவிருத்தியை ஏற்படுத்த என்ன ஆகுது, லௌகிகமான பொருட்களை சேர்க்க நமக்கு எதிரிகளுடையான எண்ணம் கூடுது. அவள் பார்த்ததா யாரும் கொடுக்க மாட்டா அப்படின்னு இருக்குன்னா பேச்சும் வரும். அப்போது தீர்னாக இருக்கவன் என்ன இருக்குது, அனித்தியமான திரவியத்தை சேர்த்து வச்சுக்க மாட்டான். ஆனால் என்ன இருக்குது, நித்தியமாக ஆத்ம சம்பந்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். எம் தொம் ஞாதும் இச்சசிய ஆத்மானம். நீ நஜிகேச கேட்ட, நீ எந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறியோ ஆத்ம ஜானத்தினோட பரத்தை சொல்லத்துக்கு ஆரம்பிங்க. தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் துக்கேன தர்சனியம். கஷ்டப்பட்டு வியாக்கியானம் வியாக்கியானம் சாஸ்திராந்தரங்கள்னு 4 சாஸ்திரங்களை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லி கொடுக்குறவா தெரிஞ்சுண்டா அவகிட்ட படிக்கிற வேறவா குறைச்சலாக இருக்குது. அவளை தேடி பிடிச்சி படிக்க முடியாமல் இருக்கிறது சுச்சுவேஷன். அதனால் என்ன இருக்குது, கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. எவ்வளோ சுலபமாக சொன்னாலும் நமக்கு அது எத்தனை இருக்குதுன்னா ஈஸ்வர அனுகிரகம் தான் வேணும். என்ன இருக்குது, கூகுள் இருக்குது, அதே போல் பல மீடியாக்கள் இருந்தாலும் இந்த ஆள் சொன்னது தான் சுலபமாக புரிஞ்சுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குன்னு ரொம்ப கஷ்டம். அதனால் தந்துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹூரேஷ்டம் புரியணும். குஹாங்க ஹிருதய குகையில் இருக்கின்றது, பிரதிஷ்டிதமானது. புறாவின பழைய காலத்தில் அது புதுசாக இருக்குதுன்னா எப்போதுமே அது புதுசாக இருக்கிறது. அத்தியாத்ம யோகாதிகமாக ஆத்மயோகம் இருக்கின்றது, உணர்றது தான். தேவம் மத்வா தீரா, அதை தெரிஞ்சுட்டவன் தான் தீரன். ஹர்ஷசோகோ ஜஹாதி, அவனுக்கு ஹர்ஷம் இருக்கின்றது சோகம் இருக்குன்னு 2 கிடையாது. ஏன்னா தூக்கத்தில் நம்ம சிரிக்கவும் இல்லை அழவும் இல்லை. புத்தின்னு இருக்கின்ற என்ன இருக்குது, அப்போது வேத புத்தி இல்லாதனால சிரிக்கவும் இல்லை, யாரையும் பார்த்து அழவும் இல்லை, யாரையும் பார்க்குறதும் இல்லை. பார்க்குறதும் இருக்கின்றது என்ன இருக்குது, வேத விதேசம் இருக்கின்றது, என்ன அசனாபிபாசாதிகளும் இருக்கின்றது. சம்சாரம் இருக்கின்றன என்ன இருக்குது, ராகாதிகளால் கிளேசம், மதமாச்சரியாதிகளால் இருக்கின்றன கிளேசம். இதில் என்ன இருக்குது, காரணத்தை தெரியாததான காரியத்தில் இருக்கின்றன பிரமந்தான். சம்சாரம் இருக்கின்ற பிரமம்னு சாஸ்திரங்கள்லேருந்து சித்தமான விஷயம். அதுக்காக நம்ம செயல்படாமல் இருக்குமோ, இருக்கிற வரைக்கும் ஏதோ செயல்பட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாளில் பாதி வேலை நம்ம சாப்பிடலைனாலும் பாதி வேலை நான் சாப்பிட்றேன் இருந்தாலும் இந்த சாப்பாடுன்னு இருக்கின்றது என்ன இருக்குது, லௌகிகமான அதாவது பல விவகார காலத்தை பலம் கொடுக்கறதுனால இதில் நமக்கு அத்தியாச புத்தி. तंदुर्दर्शन गुणमन प्रविष्टम उस कठिनता से दिख पड़ने वाले இந்த கடினதான்னு தெரியறதுனால கூட स्थान में अनुप्रविष्ट रहस्य स्थानத்தில் பிரவேசிச்சிருக்கின்றது சொல்ற ஹிந்தி. बुद्धि में स्थित बुद्धिயில் இருக்கின்றது. गहन स्थान में रहने वाले ஆழமாக இருக்கிறது. पुरातन देव को अध्यात्म योग प्रति प्राप्ति द्वारा பழைய இருக்கிற தேவனை ஆத்மாவை அடைகிறதுனாலே जानकर धीर बुद्धिमान पुरुष हर्षशोक धीरनान தெரிஞ்சுக்கிறவன் தீரன். தீரனான என்ன இருக்கு, ஹர்ஷசோகம் ஹர்ஷம் சந்தோஷம் இருக்குன்னு சோகம் இருக்குன்னு விட்டுருற சொல்லியிருக்கு. இப்படி தீர சப்தம் இருக்குன்னு இங்கே நிறைய இருக்குது. ஆத்மாவை தெரிஞ்சவன் தான் தீரன். லோகத்தில் என்ன இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கவன் தீரன்னு இல்லை அர்த்தம். ஆரோக்கியமாக இருக்க கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் ஆரோக்கியமாக இருக்குது, இல்லைன்னா அவன் துரிதத்தை அனுபவிச்சிருப்பான். ஏத ஸ்ருத்வா சம்பரிகிருஹ்ய மர்த்தியா, மர்த்தியானா மரண தர்மம் உடையவன், நமக்கு மரணம் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்துறது. ஆனால் என்ன இருக்குது, சரீரத்துக்கும் பிராணனுக்கு தான் உற்பத்தி மரணம் இருக்கிறது, ஜீவனுக்கு இல்லை. ஏத ஸ்ருத்வா சம்பரிகிருஹ்ய மர்த்தியா, இது கேட்டுட்டு பரிகிரகம் நம்ம மனுஷன் பிரபுஹ்ய தர்மம் அணுமேத அவாப்பியான்,
கிரகிக்க வேண்டியது தர்மம் இருக்கின்றது, அணுவாக இருக்கின்ற காரணம் பிரம்மம் இருக்கின்றது. அதை உணர்ந்தவன் அடைஞ்சவன் கிடைச்சவன் மோததே மோதனீய கும்பி லப்தா, அவன் சந்தோஷப்படுற கிடைக்க வேண்டியது கிடைச்சதுனால லப்துவா விருதகும் சத்மன ஜிகேசன் முற்றிலும் திறந்தவனாக இருக்குன்னு ஜிகேசன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். मनुष्य से आत्मतत्व को सुनकर उसका भली प्रकार ग्रहण कर धर्मी आत्मा को देहादि संघात से धर्मवान आत्मावे देहादि കൂട്ടിലിരുന്ന് ചേർക്കയിലിരുന്ന് नित्या പിരിച്ചുണ്ട് पृथक करके उस सूक्ष्म आत्मा को पाकर அந்த சூக்ஷ்மாத்மாவை காரணஸ்வரூபனாக இருக்கிற பகவானை தெரிஞ்சுட்டுன்னு அர்த்தம். பழைய காலத்தில் இருக்கின்றான நிரவயமாக இருக்கின்றான விவகார அவ்வியவகார யோக்கியமாக இருக்குன்னா சேதன மாத்திரமாக இருக்குன்னா என்ன இருக்குது, நாமரூபாந்தரங்கள் இல்லாதான அந்நாமம் நித்தியமாக இருந்தால் கூட என்ன இருக்குது, விவகாரத்தில் தான் நாமத்துக்கு பிராதானியம். அவ்வியவகார காலத்தில் அதுக்கு இல்லை, பழைய காலத்தில் இல்லை. அதாவது பிரகிருதிக்கு முன்னாடி இருக்கின்ற ஹிரண்யகர்ப்பனாக இருக்கின்றனா அப்ராகிருத சரீரத்தில் நித்தியமாக இருந்தால் கூட பிரகிருத சரீரம் இருக்கின்ற உற்பத்தமாக இருக்குன்னா அதனுடைய கதியே வேறு. भेदा मोदनीय की उपलब्धि पर भी आनंदित हो जाता है. கிடைக்க வேண்டிய கிடைச்சாச்சுன்னா ஆனந்தம், கிடைக்க வேண்டிய கிடைக்கலன்னா ஆனந்தம் இல்லை. கிடைக்க வேண்டிய ஆத்மஸ்வரூபம் தான் யாருன்னு இருக்குன்னு உணர்றது தான். மேம் तुझे नचिकेता को गुले हुए ब्रह्म भावना भाला समझता हूँ. முற்றிலும் உணர்ந்ததாக இருக்கின்றானா, திறந்திருக்கின்றானா, பிரம்ம பாவனை திறந்திருக்கின்றானாக நினச்சிக்கிறேன் ராஜன் சொல்கிறேன். अर्थात हे नचिकेत मेरे विचार से तेरे लिए मोक्ष का द्वार खुला है. நான் நினைக்கிறேன் உனக்கு மோட்ச மார்க்கம் இருக்கிறது திறந்தாச்சு, நான் உனக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு யம தர்மம் சொல்கிறேன். ஏத சுத்வா சம்பரிகிருஹ்ய மர்த்தியா, இது தெரிஞ்சுட்டு ஒரு மர்த்தியனான மனுஷன் பிரவருத்தி தர்மம் அணுமேத அவாப்பியா, பிரவருத்தின்னு இருக்கிறனால அணுவாக இருக்கின்ற இந்த தர்மத்தை தெரிஞ்சுட்டு, இது தர்மம் இருக்கின்றது தர்மாதர்மத்திலேருந்து மேலாக இருக்கின்றான பராபரத்தில் மேலாக இருக்கிறதுனால காரணஸ்வரூபனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். விகார ரஹிதமான காரியத்திலேருந்து வர்ஜியமாக என்ன இருக்குது, நிவர்த்தி மார்க்கத்தை உணர்ந்தவன் அர்த்தம். சமயம் அதே முதனியும் இருக்குது. அவன் கிடைக்க வேண்டியது கிடைச்சதுனால அவன் சந்தோஷப்படுறான், கிடைக்க வேண்டியது கிடைக்காததுனால என்ன இருக்குது, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறான். விவரதகும் சத்ம நச்சிகேசம் பண்ணி முற்றிலும் திறந்தவனா நச்சிகேசன் நினைக்கிறேன் யமதர்மனே சொல்லிட்டே. யமதர்மனை போல இருக்கவா பல பேரும் பூர்வ ஜென்மத்தில் என்ன இருக்குது, நிர்குண பிரம்மத்தை தெரிஞ்சவா கலியுகத்தில் பிறந்து திரும்பவும் தெரிஞ்சவா என்ன இருக்குங்க தர்மத்தை சொல்லிகிட்டு இருப்பா. அவள் திரும்பவும் மோட்சத்தை அடைஞ்சாச்சுன்னா திரும்பவும் மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால மேலே சாஸ்திரத்தில் இருக்கு. யத்யஹம் யோக்யா பிரசன்னா ஆசி பகவான் மாம் பிரதி. பிரசன்னனாக இருக்குது, யமரா தர்மம் பிரசன்னாக இருக்குன்னா, ஞான் யோக்கியனாக இருக்குன்னா பகவான் மாம் பிரதி யமதர்ம மக்காக अन्यत्र धर्म सर्वाधीत वस्तु விஷய பிரச்சனை. இப்போ என்ன இருக்குது, முன்னாடி சத்ததுக்கு அப்புறம் உண்டா இல்லையாங்கிறத சந்தேகம் இருந்தது. இப்போ ஆத்ம விஷயமான கேள்வி கேட்குறேன். अन्यत्र धर्म अन्यत्र अधर्म, धर्मத்துக்கும் மேலாக அதர்மத்துக்கும் மேலாக, अन्यत्र अस्मत् கிருதாகிருதா, செஞ்சதுக்கும் மேலாக செய்யாததுக்கும் மேலாக, கிருதம் அகிருதம், கிருதம்னா செஞ்சது, செய்யாததுன்னா அகிருதம். அகிருத அந்நியத்திரதம் அந்நியத்திரஸ்மா கிருதாகிருதா அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச, இருந்ததுலேருந்தும் பூதம்னா போனதுலேருந்தும் வரப்போகிறதுலேருந்தும் இருக்கின்றதுலேருந்தும் மேலாக எத்தத் பசி தத்ததை எது பார்த்துட்டு இருக்கோ அதை சொல்லு. எது முதல்ல ஜீவனை பற்றி கேட்டேன், அதுக்கப்புறம் அக்னியை பற்றி கேட்டேன். இப்போ என்ன இருக்குது, அக்னி வித்யான்னு இருக்கின்றது பூர்ணமானது இல்லைன்னு உணர்ந்தது. ஆத்மாவை பற்றி கேட்குறேன் எனக்கு விசேஷம். अन्यतरधर्म अन्यतर अधर्म, ये जो धर्म से प्रत्येक अधर्म से प्रत्येक तथा इस कार्यकारण धर्मत्व अधर्मत्व मेला कार्यकारणत्व मेला प्रपंचத்தில் भी पृथक हैं. प्रपंचत्व தனியாக இருக்குது. और जो சர்வப்பிரபஞ்சாதீதனாக இருக்குன்னா காரணஸ்வரூபன் அவிவிகாரியமாக இருக்குந்தானோ அனந்தமாக இருக்குன்னா காரியஸ்வரூபனை கேட்குறேன். பூதம் பவம் பவிஷ்யத் भी अन्य है, இருக்கின்றது இருந்தது வரப்போகிறது மேலாக இருக்குந்தானா. ऐसा आप कैसे देखे, அது அசதேவி நமக்கு ஆசின்னு நாமரூபம் இல்லாதது அது எப்படித்தான் தெரிஞ்சுக்குதுன்னா அதனால தான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அதை எப்படி சொல்லுவேன். தேக்கே வஹி முச்சே சாகியா, அதுதான் எனக்கு தேவைன்னு யமதர்மங்கிட்ட நச்சிகேதஸ் சொல்கிறார். ஓங்காரோபதேசம் அவனுக்காக ஓங்காரத்தை சொல்கிறேன்னு இருக்கின்றது தான் அடுத்தது
அது இத்தியேவம் பிருஷ்டவதே மிருத்யு உவாச்ச. இப்படி கேட்டதுனால மிருத்யுதேவன் சொல்கிற பிருஷ்டம் வஸ்து விசேஷணாந்தரம் சா விவஷன்னு, விசேஷணாந்தரத்தை விவஷையோட சொல்கிறேன். சர்வே வேதா எப்பதை மாமனந்து, எல்லா வேதம் இந்த பதத்தை சொல்கிறேன். சர்வாணி செய்தது வந்து எல்லா தபசும் எதை பற்றி சொல்கிறேன். எது சந்தோ பிரம்மச்சரியம் சேர்ந்து எதுக்காக பிரம்மச்சரிய தபசுன்னு இருக்குது நான் அனுஷ்டிக்கிறேன். தத்தேவதம் சங்கிரேண பிரவீமி, அது நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஓம் இது ஏதது, அது ஓம் தான் பராபர பிரம்மம். இந்த ஓம்னிஷத்தில் சொல்கிறேன். இங்கே ஓம்னு சொல்லிட்டேன். ஓம்னு இருக்கின்றது தான் அக்ஷர பிரம்மன்னு சொல்கிறேன். அதுதான் பராபர பிரம்மன்னு சொல்கிறேன். கரிகாரண ரூபமாக சொல்கிறேன். सारे वेद इस पद का वर्णन करते हैं. वेदम எல்லா இடத்திலும் परमात्मा தான் वर्णिக்கிறது. समस्त तपों का जिसकी प्राप्ति साधक करते हैं, எல்லா தபசும் இதே அடையதுக்குன்னு சொல்கிறேன். தர்மம் அர்த்த காமம் இருக்கிற மோஷத்துக்காகன்னு சொல்கிறேன். जिसकी इच्छा से मुमुक्षु जन ब्रह्मचर्य का पालन करते हैं. எதனால பிரம்மச்சரிய தபஸ் பண்ணுற மோட்ச இச்சா இருக்கவா இந்த பரமாத்மாவை மோட்சத்தை அடையதுக்கு. उस पद को ही तुमसे संक्षेप में कहता है. நீ அதுதான் நீ சுருக்கமாக கேட்குற. எல்லாரும் எது எது கேட்டுன்னு இருக்கோ அதை நீ தான் சுருக்கமாக கேட்டுவிட்டேன். அது நான் ஓம்னு சுருக்கமாக சொல்லிட்டேன். ஓம் ஏக பது அந்த பதம் ஓம் இருக்கின்றது. பத்தியதே புத்தியதே அணையா பதம் என்ன சுகந்தமா திகந்தமா அல்ல சக்தியாபோதகமா அல்ல லட்சணையாபோதகமா. சக்தியாபோதகத்துக்கு இருக்குன்னா என்ன இருக்குது, அது லட்சணையாக சொல்லலாம், உபலட்சணமாக சொல்லலாம், விசேஷணமாக சொல்லலாம். சக்தியாபோதகத்துவம் இல்லையானால் அது எப்படி லட்சணையாக சொல்கிறது, சக்தி சம்பந்தம் இருக்கா சொல்கிறது. அதனால் கவுனமாக இருக்கா முக்கியமாக இருக்கான்னு நிர்விசேஷம் இருக்குன்ற எப்படி சப்தவேத்தியமான சப்த வேத்தியம்தான். ஆனால் என்ன இருக்குது, வேதத்துக்கு முடிவு இருக்குதுன்னு சொல்கிறது, அது பிராமணியத்தை சொல்கிறது, அது செல்ஃப் ரியலைசேஷனுக்காகனா நியாயாருன்னு உணர்றதுக்காக. அப்படின்னா சர்வ காரியத்துக்கும் காரணமாக இருக்குதானா பரமாத்மாவே உணர்றதுக்கு, பரமேஸ்வரனே உணர்றதுக்கு. குருவே தெரிஞ்சிருந்தா என்னாச்சு, குரு தான் சர்வத்தையும் காட்டுறேன்னு அர்த்தம். ஏதத் अतः एतद्देवाक्षरं ब्रह्म, இதுதான் அக்ஷர பிரம்மன்னு சொல்லுது. ஏததேவாட்சரம் பர, இதுதான் பரமானது. ஏததேவாட்சரம் ஞாத்தா, இது அக்ஷரத்தை தெரிஞ்சுன்னா யோ எதிச்சது தசித்தது, யார் எது விரும்புறையோ அவனுக்கு அது கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு 13ஆம் ஸ்லோகம். அருகி